டோட்டல் கரண்ட் அஃபேர்ஸ். டோட்டல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு போன 2023 இந்த ஆகஸ்ட் 2024 வரை அப்படியே வரிசையாக நான் கேட்டுட்டு வர போகிறேன். ஆல்ரெடி இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்தாச்சு. 2023 to 2024 அப்படிங்கிற மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்கு. ஸோ அந்த மெட்டீரியலில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம ஃபுல்லாக ரீகால் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆடியோ ரீச் ஆகுதுமா? ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஆடியோ கிளியரா? இல்லை ஏதாவது சவுண்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு ஆடியோ கிளியர் தானே? அப்படியே கேள்வி பதிலாக கேட்டுட்டு வரேன். ஸோ மேக்ஸிமம் ஆன்லைனில் இருக்கிறவங்க ஆஃப்லைனில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். தெரியலனா அப்படியே தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்லி ரிவிஷன் கிளாஸ் தான். நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம். இட் வில் டேக் டைம். நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலனா தெரிஞ்சுங்க. மறுபடியும் உங்களுக்கு இந்த ஆடியோ ஃபைல் அனுப்பிச்சுறேன். இந்த ஆடியோ ஃபைல் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அனுப்பிச்சுறேன். இது வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும், எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம தயாரானாலும் சரி, ஒரு 1 இயராவது நல்லா படித்து வச்சுக்கணும். ஒரு 6 மந்த் பிஃபோர் 6 மந்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜூன் மாதம், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், நேற்றுக்கு வரைக்கும் நைட்டு எழுதியிருப்பீங்க. ஆகஸ்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க சும்மா சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். ஸோ அரவிந்த் சுப்பிரமணியம் அப்படிங்கிற பேனல் ஒன்று அமைச்சாங்க. அரவிந்த் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு பேனல், அது எதற்காக நம்ம இந்த தமிழ்நாட்டில் அமைச்சாங்க? அரவிந்த் சுப்பிரமணியன் தலைமையில் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. இந்த குழு எதற்கான குழு அப்படிங்கிறத கேட்டிருக்கேன். ஜிஎஸ்டி தாங்க. எதுக்கானது? ஜிஎஸ்டி. நல்லா பேசுறவங்க நல்லா சவுண்டாக பேசணும். ஜிஎஸ்டி, அதாவது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. இன்டகிரேட்டடு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. சஞ்சனா ஆன் பண்ணிக்கலாம். ஓசூர் சஞ்சனா. ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுனுடைய ஆர்டிகிள் என்ன? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் அப்படிங்கிறது ஜிஎஸ்டிக்கு என்ன? கொஞ்சம் குயிக்கா சொல்லணும். தெரியும் தெரியாது? 279. எக்ஸாக்ட்லி கரெக்ட். 279 அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டியோட ஆர்டிகிள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுனுடைய அமெண்ட்மெண்ட் என்ன? 101 அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல அறிமுகப்படுத்திய நாடு எது? பிரான்ஸ்ல எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க? கொஞ்சம் குயிக். 1954 அப்படிங்கறதுல முத ஸ்டார்ட் பண்ணாங்களா? சரி, நம்ம எந்த நாட்டை ஃபாலோ பண்றோம்? கனடாவை நம்ம ஃபாலோ பண்றோம். அப்படிங்கிறது எத்தனை வகையான ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பின்பற்றப்படுகிறது? 4 சென்ட்ரலுக்கு இருக்கு, ஸ்டேட்டுக்கு இருக்கு, இன்டகிரேட்டடுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் யூடி இருக்கு. யூடி அண்ட் இன்டகிரேட்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எந்த வரிகள் கொண்ட தொகுப்பு அப்படிங்கிறது ஜிஎஸ்டியாக வழங்கப்படுகிறது? Indirect taxes, all indirect taxes collectively known as GST அப்படிங்கிறது. So what is அந்த செப்பரேட் ஃபார் டைரக்ட் டாக்ஸஸ்க்கு எது செப்பரேட்? அதுக்கு என்ன ஒரு குழு இருக்கு? இப்போ ஜிஎஸ்டிங்கிறது இன்டைரக்ட் டாக்ஸஸ் சொல்றோம். சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். அப்ப சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறதுனுடைய தற்போதைய இயக்குனர் யார்? ரவி அகர்வால் அப்படிங்கிறது மிகச்சரி. ஓகே. ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது சில வரிகள் மென்ஷன் பண்ணுங்க. ஜிஎஸ்டில குறிப்பிடப்படக்கூடிய சில வரிகள். ஜிஎஸ்டிக்குள்ள எந்தெந்த இல்லம்மா, நான் கேட்கறது அண்டர்ஸ்டாண்ட் மை கொஸ்டின். சரியா? ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ. ஸோ அது எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் ஆனது கேட்கல. ஜிஎஸ்டிக்குள்ள இடம்பெற்றிருக்கக்கூடிய சில வரிகள். ஜிஎஸ்டிக்குள்ள இருக்கக்கூடியது சேல்ஸ் டாக்ஸ் இருக்கு, கஸ்டம்ஸ் இருக்கு, எக்ஸைஸ் இருக்கு, இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல. அதுல எந்த டாக்ஸ் அதிகமான வரியை கொடுக்குது இந்தியாவுக்கு? எக்ஸைஸ் அப்படிங்கிற கலால் வரி. எக்ஸைஸ்ங்கிற கலால் வரி அப்படிங்கிறது சும்மா தெரிஞ்ச சொல்லுங்கப்பா. பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்றீங்க. ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டேன். ஸோ ஜிஎஸ்டிக்கு அப்படிக்குள்ள இப்போ அந்த கலால் வரியில கைது செய்யப்பட்டு தற்போது விடுவிக்கப்பட்டவங்க யார்? இப்போ சமீபத்தில் ரீசன்ட் நியூஸ்ல அதிகமாக பார்த்துட்டே இருந்தோம். ரீசன் கவிதா. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ கவிதா அப்படிங்கிறவங்க தான் அந்த எக்ஸைஸ் அப்படிங்கிற முறைகேட்டில் கைது செய்யப்பட்டு இப்போ பண்ணாங்க. ப்ளீஸ் கிளப்பர் ஹேண்ட்ஸ். ஓகே, கங்க்ராட்ஸ் சஞ்சனா. ஸோ யூ ஹாவ் ஆன்சர்ட் ஆல் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் ஜிஎஸ்டிக்குள்ளே என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஜிஎஸ்டிக்குள்ளே என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறது. ஆர்த்தி சொல்லுமா? ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனையாவது கவுன்சில் அப்படிங்கிறது எங்கு நடைபெற்றது? நல்லா சத்தமாக சொல்லணும். 53வது கவுன்சில். நான் எப்படி பேசுகிறேன்?
53வது கவுன்சில் டெல்லியில யாருடைய தலைமையில நடந்துச்சு? பிரசிடென்ட்டோட தலைமையில நடந்துச்சா? சரி. ஸோ யாருடைய தலைமை அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாரு? நிர்மலா சீதாராமன். இந்தியாவுக்குன்னா தமிழ்நாட்டுக்கு யாரு? ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தங்கம் தென்னரசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தங்கம் தென்னரசு. ஸோ ஆர்த்தி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேள்வி கேட்டோம்? அரவிந்த் சுப்பிரமணியம் அப்படிங்கிற பேனல் எதற்காக அமைக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்டோம். குயிக். ஜிஎஸ்டி கவுன்சில், இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அமைத்த குழுவினுடைய தலைவர் தான் யாரு? அரவிந்த் சுப்பிரமணியம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். யாருப்பா? அரவிந்த் சுப்பிரமணியம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தெரிஞ்சவங்க சும்மா டக்குன்னு சொல்லலாம். இப்படி இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ சேர்றவங்க சீக்கிரமாக சேர்ந்துடணும் கிளாஸஸில். ஏன்னா நான் வந்து பிடிஎஃப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லேட் பண்ணீங்கன்னா, லேட்டாக சேர்ந்தீங்கன்னா அந்த மாதிரி. சரி, ராமேஸ்வரம் அருகே டேஸ் என்ற ஊரில் நாட்டின் முதல் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா அப்படிங்கிறதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. எந்த ஊர்ல? மண்டலூர் வந்து ராமேஸ்வரத்துக்கு எப்போ போச்சு? வாழமாவூர். என்ன ஊரு? வாழமாவூர். வாழமாவூர் அப்படிங்கிறதா ராமேஸ்வரம் அருகில் இருக்கு. அங்கதான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து மல்டி ப்ராஜெக்ட் கடற்பாசிக்காக. பாசியலை பத்தி படிக்கக்கூடியதுக்கு ஆர்த்தி சொல்லுமா? பாசியலை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேரு? பைக்காலஜி. பாசினாவே என்னது? ஆல்கா. பாசினாவே என்னது? ஆல்கா. ஆல்காக்களை பத்தி படிக்கிறதுக்கு தான் என்ன பேரு? பைக்காலஜி. ஆர்த்தி, பூஞ்சைகளை பத்தி படிக்கிறதுக்கு என்ன? மைக்காலஜி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். பென்சிலியம் நெட்டேட்டம் அப்படிங்கிறது ஒரு வகை. அம்மா அவங்கள பேச விடுங்க. பென்சிலியம் நெட்டேட்டம் அப்படிங்கிறது ஒரு வகை பூஞ்சை. அதுல இருந்து என்ன எடுக்கப்பட்டது? பென்சிலியம் நெட்டேட்டம் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது. யார் கண்டுபிடிச்சா? அலெக்சாண்டர் ஃபிளமிங் அப்படிங்கிறவர் எவ்வாறு கருதப்படுகிறார்? அலெக்சாண்டர் ஃபிளமிங் அப்படிங்கிறவர் முத என்ன கண்டுபிடிச்சார்? எதிர் உயிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற கண்டுபிடிச்சார். the father of antibiotics. the father of antibiotics. அப்ப யார்? எட்வர்ட் ஜென்னர் எவ்வாறு அழைக்கப்படுறார்? father of vaccine. father of vaccine. தடுப்பூசியின் தந்தை அழைக்கப்படுவர் யாரு? எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 1 year கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது தான். உங்க நோட்ஸ்லாம் இருக்கு, எழுதவெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஆடியோ ஃபைலை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இந்த இதில் இருந்து நான் மேக்ஸிமம் டியூ எக்ஸாம்ஸ் எழுதும்போது இப்போ நான் நடத்துனதுல இருந்து மேக்ஸிமம் 11 கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தேன். டியூ எக்ஸாம்ஸ் நடந்துச்சு இல்லையா? லாஸ்ட் மந்த் அப்படிங்கிறது நடந்துச்சு ஜூலைல. அந்த எக்ஸாம்ஸில் இப்போ நம்ம நடத்திட்டு இருந்த இந்த கரண்ட் அஃபேர்ஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 11 கொஸ்டின்ஸ்க்கு மேலே. டோட்டலாக ஜிஎஸ்லேருந்து 200 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் 25 கொஸ்டின் கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ். அதில் இந்த இப்போ நம்ம பார்த்ததுலேயே 11-12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. சரி, யாரு சொல்லுவா? தமிழக அரசு கலைஞர் செம்மொழி விருது அப்படிங்கறத வழங்குது. அந்த கலைஞர் செம்மொழி விருது அப்படிங்கிறது 2023 பெற்றவர் யார்? தெரிஞ்சா சொல்லலாம். தமிழக அரசு வழங்கக்கூடிய கலைஞர் செம்மொழி விருது அப்படிங்கிறது. சரி, நான் கேட்கிறேன். ஆக்சுவலா தேஷ்முகி திண்டுக்கல் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செம்மொழி அப்படிங்கிறது வந்து தமிழ் அப்படிங்கிறது எந்த வருடம் பெற்றது? கொஞ்சம் சவுண்டா பேசும். 2004. உங்களுக்காக பேசிட்டு கூடாது, ஏன்னா ஆன்லைன்ல இருக்கிறாங்க, ஆஃப்லைன்ல இருக்கிறாங்க. 2004 அப்படிங்கிறது. ஸோ தமிழ் செம்மொழி விருது பெற்றது அப்படிங்கிறது. எத்தனை செம்மொழி மாநாடு நடந்திருக்கு? ஒரே ஒரு செம்மொழி மாநாடு தான் நடந்திருக்கு. உலக தமிழ் மாநாடு தான் 9 நடந்திருக்கு. செம்மொழி மாநாடுனா 1. சரியா? ஒடிஷியா ஹால் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல ஒடிஷியா ஹால்ல நடைபெற்றது. எந்த வருஷம்? 2010ல நடந்துச்சு. இப்ப 10வது அந்த செம்மொழி மாநாடு, 2வது செம்மொழி மாநாடு எங்கு நடத்த திட்டமிடும்? ஸோ சென்னையில் நடத்ததான் திட்டமிடல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சென்னையில் நடத்த திட்டமிடல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அப்ப கலைஞர் செம்மொழி விருது பெற்றவர் ராமசாமிங்க. யாருங்க? ராமசாமி அப்படிங்கிறது தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, GI அப்படிங்கிறது தேஷ்முகி ஃப்ரம் திண்டுக்கல். GI அப்படிங்கிறது வாட் இஸ் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் GI? ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் அதிகமாக பெற்ற இந்திய மாநிலம் இது. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது யாரு? உத்தரப்பிரதேஷ். 2வது இடத்துல இருக்கிறது யாரு? தமிழ்நாடு. உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கறதோட ஸ்டேட்டோட கேபிட்டல் என்னப்பா? லக்னோ அப்படிங்கிறது. உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற லக்னோ அப்படிங்கறதோட MP யாருப்பா? உங்களுக்கு தெரியாது, பரவாயில்ல. வாரணாசி தான் இருக்கு. வாரணாசி யாரு? நம்ம பிரதமர் மோடி. சோ லக்னோ உத்தரப்பிரதேசத்தினுடைய CM யாரு? யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிறது எந்த கட்சியை சார்ந்தவர்? பிஜேபியில இருந்து எத்தனையாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு? 2வது முறையாக. அப்ப GIங்கிறது என்னது? ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன். சரி, சேலத்துல ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புவிசார் குறியீடு பெற்றது. ஜவ்வரிசிங்.
ஜேலத்தில் என்னது ஜவ்வரிசி அப்படிங்கிறது தான் இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி பண்ணாங்க வச்சாங்க அப்படிங்கிறது. ஸோ அதில் முக்கியமாக அந்த அரிசியை யார் உற்பத்தி பண்ணா அப்படிங்கிறத நான் முத சொல்லியிருந்தேன். மாணிக்கம் செட்டியார், முதலியார் இல்லை, மாணிக்கம் செட்டியார். மாணிக்கம் செட்டியார் 1943 மாணிக்கம் செட்டியார் 1943 அந்த சவ்வரிசி அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணப்பட்டது, உற்பத்தி செய்யப்பட்டது. அதுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் கிடைச்சிருக்கு. ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் கிடைச்சிருக்கு. இந்த கிளாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். யுவர் மெயின்ஸ் ஆல்சோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் அப்படிங்கிறது. மேம் காலேஜ் டிஆர்பியில் மது மேம் இருக்கீங்க, நித்யா மேம் இருக்கீங்க. ஸோ எனிபடி, ஏன்னா அந்த கிளாஸ் முக்கியமான கிளாஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 25 அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு செக்யூர் பண்ணும், கன்ஃபார்ம் பண்ணும். இல்லை வேற யார் இருக்கீங்க? 2 பேர் தானா? நித்யா மேம் அண்ட் டாக்டர் மாலா மேம் இருக்கீங்களா? ஓ, டாக்டர் மாலா மேம் இருக்காங்க. சரி, பரவாயில்ல. ஆனால் எல்லாருக்கும் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, 3 பேர் தான் இருக்கீங்க. ஸோ வெற்றியாளர்கள் நிச்சயமாக இந்த கிளாஸை மிஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமானது. சரி, தெரிஞ்சா சொல்லுங்க. தமிழக முதல்வர் செப்டம்பர் 15, 2023 அன்று அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தில் ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சார். அது எந்த திட்டம்? மகளிர் உரிமை மானிய திட்டம். மகளிர் உரிமை மானிய திட்டம் அப்படிங்கிறது எந்த ஊர்ல? காஞ்சிபுரத்தில். எந்த டேட்ல? செப்டம்பர் 15 அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். சரி, செப்டம்பர் 15 2 முக்கியமானவர்களுடைய பிறந்த நாள். அறிஞர் அண்ணா விஸ்வேஸ்வரையா. அறிஞர் அண்ணா விஸ்வேஸ்வரையா எதோட ஃபாதர்னு சொல்லி அழைக்கப்படுறார்? பிளான்டு எக்கானமி ஃபார் இந்தியா. அந்த நூலை அவர் எப்போ எழுதினார்? 1934. பிளான்டு எக்கானமி ஃபார் இந்தியா எந்த வருஷம் எழுதினாங்க? 1934. செப்டம்பர் 15 என்ன நாளாக அனுசரிக்கப்படுது? என்ஜினியர்ஸ் டே. கொஞ்சம் அப்படி வந்துருங்க, நான் இப்படி பார்க்கறது இந்த வீடியோக்கு டிஸ்டர்ப் ஆகும். கொஞ்சம் அப்படி வந்துருங்க, கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. Sir, good morning, sir. Sorry for the disturbance. Ma'am, Dr. Mala ma'am, good morning. இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸ். Okay, sir. இந்த கிளாஸ் முக்கியமான கிளாஸ். இதை தவிர வெளியில உங்களுக்கு இந்த 25 out of 25 கேட்க மாட்டாங்க மேம். Okay, sir. Thank you. ஆமா, நம்ம ஜிகேல 25க்கு 25. ஸோ செட் எக்ஸாமுக்கு ஆல்சோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த இரவு 9 மணிக்கு வைக்கிற டெஸ்ட் எல்லாம் நீங்க எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. அது நீங்க செட் எக்ஸாமுக்கு, ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் தான் வைக்கிறோம். அது உங்களுக்கு நெட்டு செட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதோ டிஎன்பிஎஸ்சிக்காக, பேங்கிங்காக, யூபிஎஸ்சிக்காக அனுப்புறாங்கன்னு யாரும் இருந்துட வேண்டாம். உங்களுக்கு தான் சொல்றேன், எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் நமக்கு வந்து எல்லாருமே படிச்சுங்க வச்சுங்க அந்த மாதிரி. எஸ் மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது எந்த ஊர்ல ஆரம்பிச்சாங்க? காஞ்சிபுரம் டேஸ் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது, ஏரிகளின் மாவட்டம். காஞ்சிபுரம் யாருடைய தலைநகராக விளங்கியது? பல்லவர்களுடைய தலைநகராக விளங்கியது. அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? என்ன நாடு என்று அழைக்கப்படுகிறது? தொண்டை நாடு டேஸ் உடைத்து சான்றோர் உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். காஞ்சிபுரத்துல கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது மானிய திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது செப்டம்பர் 15 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ தெரிஞ்சா சொல்லுங்க. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் தான். வேகமா இது வந்து நம்ம பாடமா நடத்த போறது இல்லை, கேள்வி பதிலா ரிவைஸ் அண்ட் ரீகால். ஏன்னா படிச்சது டெஸ்ட் படிச்சாச்சு, டெஸ்ட்டும் வச்சாச்சு. ஒன்ஸ் அகைன் ஐ ரீகால் இட். ஸோ வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது எந்த, நான் கேட்கறவங்க சொல்லுங்க. சிவகங்கா தீபிகா. வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது எதோடு தொடர்புடையது? அகழ்வாராய்ச்சியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிறவர் எந்த வருஷம் இயக்குனராக செயல்பட்டார்? 1861 அப்படிங்கிறதுல என்ன உருவாச்சு? உயர்நீதிமன்றம் உருவாச்சா? ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்ற சட்டம் 1861. சொல்ல விடுங்க தீபிகா சொல்லும். 1861 அப்படிங்கிறது உயர்நீதிமன்ற சட்டம் 1. ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ உருவானது 1861. வேற இன்கம் டேக்ஸ்ல பிரிட்டிஷ் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது விதிச்சது 1861 அப்படிங்கிறது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வெம்பக்கோட்டை எந்த மாவட்டத்தில் அமையுது? விருதுநகர் மாவட்டத்தில் தான் வெம்பக்கோட்டை வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அதில் குறிப்பாக டெரகோட்டாவால் செய்யப்பட்ட பானை, ஆயிரக்கணக்கான ஷெல்லால் தயாரிக்கப்பட்ட வளையல்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எந்த ஊர்ல? வெம்பக்கோட்டை. எல்லாருமே வயதாரம் சொல்லணும். எல்லாருக்குமே நடத்தியிருக்கு, எல்லாருக்குமே டெஸ்ட் வச்சிருக்கு. சரியா? ஸோ அதில் பொம்மைகள் செஞ்சாங்க, டெரகோட்டா, பானை, இந்த ஷெல் வளையல்கள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஆடியோ ஃபைலை கேட்டுருங்க. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் வச்சு தரேன். சண்டேல ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் டெஸ்ட். தமிழ் ஃபுல்லாக ரீகால் பண்ணியாச்சு. ஸோ மேத்ஸ் ஃபுல்லாக ரீகால் பண்ணியாச்சு. தமிழ், மேத்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு உங்களுக்கு 140 வரைக்கும் உங்களுக்கு ரீச் பண்ணிவிட்டோம். 140 தமிழ், கரண்ட் அஃபேர்ஸு,
ப்ளஸ் வந்து மேத்ஸ் 140 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணி விட்றோம். அது போக நம்ம பாலிட்டி நல்லா தரவு பண்ணியிருக்கோம், யூனிட் 8 ஃபுல்லாக தரவு பண்ணியிருக்கோம், அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் தரவு பண்ணியிருக்கோம். இதுவே 180 ப்ளஸ் வந்துடும். சரியா? ஸோ நல்லா படிச்சுங்க, திரும்ப 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 அந்த மாதிரி சொல்கிறேன். சரி, குரத்தி யாரை அப்படிங்கிறது ஒரு பாண்டியர் காலத்து பாறை கோவில் அப்படிங்கிறது இந்த மாவட்டத்தில் வெட்டி எடுக்கப்பட்டுச்சு. எந்த மாவட்டத்தில்? குரத்தி பாறையில் உள்ள பாண்டியர் காலத்து பாறையால் வெட்டப்பட்ட கோயிலை பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக தமிழக அரசு சமீபத்தில் அறிவிச்சது. அது வந்து ஒரு ஸ்டேட் மொனுமெண்ட்ஸ் தான், நினைவு சின்னமாக அறிவித்தது. நினைவு சின்னமாக அது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு? குரத்தி யாரை. எக்ஸாக்ட்லி கரெக்ட். கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு யூனிக்கான ஃபீச்சர் சொல்லியிருக்கேன். என்னதுப்பா அது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்ல இந்த 2 மாவட்டங்கள் மட்டும் ஒரு வித்தியாசமா சொல்லப்படும். ஸோ அதோட கேபிட்டல் சிட்டி வந்து அதன் ஊர்ல இருக்காது. கன்னியாகுமரிக்கு நாகர்கோவில் இருக்கும், நீலகிரிக்கு உதகையில இருக்கும். ஸோ இந்த 2 ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் அப்படிங்கிறது தலைநகரமாக விளங்குவது வேறு ஊர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கடல் சங்கமிக்கும் இடம் எது? கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் யாருடைய மிக உயரமான சிலை இருக்கு? திருவள்ளுவருடைய சிலை அப்படிங்கிறது. யாரோட பாறை இருக்கு? விவேகானந்தருடைய பாறை இருக்கு. அந்த திருவள்ளுவர் சிலை எத்தனை அடியில இருக்கு? 133 அடியில இருக்கு. திருவள்ளுவர் சிலையை செதுக்குனது யாரு? கணபதி ஸ்தபதி. கணபதி ஸ்தபதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. அப்ப குரத்தி யாரை அப்படிங்கிற எந்த மாவட்டத்தில் வருது? கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ அடுத்த கொஸ்டின், வைதேகி. வைதேகிக்கு கீழடி அப்படிங்கிறதுல ஒரு மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லியிருந்தோம். என்ன மணிகள்? கரண்ட் அஃபேர்ஸ்ல 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் சொல்லியிருந்தேன். அது என்ன மணிகள்? எக்ஸாவேஷன் இன் கீழடி ஹேஸ் 2 beads. கார்னீலியன். அந்த மணிகளுக்கு என்ன பேரு? கார்னீலியன் அப்படிங்கிற மணிகள். அந்த கார்னீலியன் மணிகள் அப்படிங்கிற. சரி ஆர்த்தி, சாரி வைதேகி, கீழடி அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் வருது? சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் எத்தனை இடத்துல எக்ஸாவேஷன் போயிட்டு இருக்கு? 4 இடங்களோட பேரு. கீழடி, சரி அகரம், மணலூர், கொந்தகை. கீழடி, அகரம், மணலூர், கொந்தகை அப்படிங்கிறது. கீழடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கீழடியில மத்திய அரசு எத்தனை அகழ்வாய்வு மேற்கொண்டு இருக்கிறது? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எத்தனை அகழ்வாய்வு மேற்கொண்டு இருக்கிறது? எத்தனையாவது அகழ்வாய்வு நடந்து கொண்டு இருக்கிறது? 10. மொத்தம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், 6 அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், 9 நடந்து முடிஞ்சிருச்சு, 10வது நடந்துட்டு இருக்கு. 10வது நடந்துட்டு இருக்கு. எந்த ஊர்ல? கீழடியில. என்ன மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டதா? கார்னீலியன். பேசுங்க. கார்னீலியன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எதை உறுதிப்படுத்துது அப்படின்னு கேட்டா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களோட நம்ம தமிழக அரசு, தமிழகம் அப்படிங்கிறது வந்து என்ன இருக்கு? வர்த்தக உறவு, ட்ரேடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, மின்சார வாகன உற்பத்தியில முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? தமிழ்நாடே தான். ஆசியாவின் டெட்ராய்டு எது? சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு எது? சென்னை அப்படிங்கிறது. மேம் என்னாச்சு? இதை ஃபாலோ பண்றீங்களா? அப்ப என்ன பண்றீங்க? எந்த மார்க்கு? வேண்டாம் வேண்டாம், வேற ஒர்க்கு. நீங்க போகணும்ல, ஏதோ போகணும்னு சொன்னீங்க. இம்பார்ட்டன்ட் ஒர்க் மட்டும் பாருங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. வேண்டாம், விட்டுருவோம். மேம் உங்களுக்கு லீவ் வேணுமா இல்லையா? சரி ஓகே, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்போ கார்னீலியன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. கார்னீலியன். கார்னீலியன் மணிகள் அப்படிங்கிறது எங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? இல்லை மேம், நீங்க கொஞ்சம் இது கேட்டீங்க, பெர்மிஷன் கேட்டீங்க. இல்லை மேம், நீங்க ஃபுல் டே ஒர்க் பண்றீங்களா? அப்படியெல்லாம் போறீங்களா? ஏன் ஏதோ கோவில் திருவிழாக்கு போகணும்னு சொன்னீங்க. அப்படி இருந்தா இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு முக்கியமான ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு கிளம்புங்க. அதுக்காக சொல்றேன். சரி சரி. அப்ப தமிழ்நாடு மின்சார வாகன உற்பத்தி அப்படிங்கிறதுல வந்து யார் முதல்ல? தமிழ்நாடு. ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. மோட்டார் வாகன உற்பத்தியில தமிழ்நாடு அப்படிங்கிறது டோட்டல் ப்ரொடக்ஷன்ல 40%. டோட்டல்ல 40% யார் இருக்கா? சென்னை தான் இருக்கா. சென்னை அப்படிங்கிறது இருக்கு, தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, நம்ம ஆல்ரெடி நடத்தினது தான். தூத்துக்குடியில எந்த பொருளுக்கான ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்தாங்க சமீபத்தில்? தூத்துக்குடியில, அதுவும் உடன்குடியில. தூத்துக்குடியில உடன்குடியில பணம் கருப்பட்டி. பணம் கருப்பட்டி அப்படிங்கிறது இது ஆக்சுவலா. அப்ப கோவில்பட்டியில கடலை மிட்டாய், கோவில்பட்டியில கடலை மிட்டாய், ஆத்தூர்ல வெற்றிலை. பொறுத்துகளை கேட்பாங்க, பொறுத்துகளை கேட்பாங்க. அப்போ ஒரு பொருளுக்கான ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் கிடைக்குது, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது மேக்சிமம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவரால் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அது உலகளாவிய ஒரு மதிப்பு பெறும். அந்த பொருளுக்கான மதிப்பு அப்படிங்கிறது உலக அளவில் இருக்கும் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன். அப்ப சொல்லுங்க, ஆத்தூருக்கு வெற்றிலை அப்படிங்கிறது, கோவில்பட்டிக்கு கடலை மிட்டாய், உடன்குடிக்கு
பனங்கருப்பட்டி. சரியா? பனம் கருப்பட்டி இது எல்லாமே எந்த மாவட்டத்தில் வருது? தூத்துக்குடியில் இருக்கு. பேசுங்க. தூத்துக்குடியில் இருக்கு. ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? ஸோ இதை தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இல்லை வனராஜா சொல்லுப்பா. திருநெல்வேலி வனராஜா சொல்லுங்க. இந்த பேசஞ்சர் ஃபெர்ரி சர்வீஸ் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு மற்றும் இலங்கை இடையே பயணிகள் படகு சேவை அப்படிங்கிறது தொடங்கினாங்க. எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் வரைக்கும்? நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைமுகம் எங்க இருக்கு? ஸ்ரீலங்கால இருக்கு. என்ன துறைமுகம்? காங்கேசன் துறைமுகம். அப்ப இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள காங்கேசன் துறைமுகத்துக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறதுல நாகப்பட்டினத்திற்கும் என்னது? கடல் அப்படிங்கிறது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமா கப்பல் போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. படகு சேவை அப்படிங்கிறது வச்சிருக்கிறாங்க. ஸோ அக்டோபர் 10ஆம் தேதி தான் அது தொடங்கினாங்க. எந்த தேதியில தொடங்கினாங்க? அக்டோபர் 10 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் அப்படிங்கிறது ஸோ நல்லா கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ சுகன்யா ஃப்ரம் காஞ்சிபுரம், கொஞ்சம் வேகமா கிளாஸ்ல இருந்தீங்கன்னா வேகமா. சுகன்யா ஃப்ரம் காஞ்சிபுரம் சொல்லுமா. ஆக்சுவலா தமிழகத்தினுடைய நம்முடைய விலங்கு எது? தமிழகத்தினுடைய மாநில விலங்கு எது? புலியா? தமிழகத்துக்கு எப்ப புலி? இப்படிதான் அடிப்பீங்களா அசால்ட்ட? நீலகிரி வரையாடு அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை தமிழக அரசு சமீபத்தில் தொடங்கி வச்சாங்க. எத்தனை கோடி செலவுல? 25 கோடி செலவுல. 25 கோடி செலவுல நீலகிரி வரையாடுகளுடைய எண்ணிக்கை மற்றும் அவர்களுடைய பரவல் அப்படிங்கறத அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு சிறப்பு திட்டம் அப்படிங்கறது தமிழக அரசு கொண்டு வந்தாங்க. எத்தனை கோடியில? 25 கோடி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். காஞ்சிபுரம் சொல்லுமா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த வாக்காளர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை அப்படிங்கிறது எவ்வளவுன்னு சொல்லியிருந்தாங்க. 7 கோடி சார் சம்திங் வரும் சார். இல்ல 6.11 கோடி. 6.11 கோடி அப்படிங்கிறது. சரி, மாநிலத்திலே அதிகபட்சமாக எந்த சட்டமன்ற தொகுதியில் அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறாங்க? சோழிங்கநல்லூர். நீங்கப்பா சோழிங்கநல்லூர்ல மட்டும் 6,52,065 பேர். 6,52,065 பேர் சோழிங்கநல்லூர். அப்ப தமிழ்நாட்டிலேயே வாக்காளர்கள் அதிகமாக கொண்ட ஊரு அப்படின்னு கேட்டா, சட்டமன்ற தொகுதின்னு கேட்டா யாரை அடிக்கணும்? சோழிங்கநல்லூர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி குறைச்சுன்னு கேட்டானா நாகப்பட்டினம். குறைச்சுன்னு கேட்டா நாகப்பட்டினம் அப்படிங்கிறது 1,69,030. 1,69,030 அப்படிங்கிறது. சரி, யாரு சொல்லுவா? தெரிஞ்சா சொல்லுங்க. அவன் மீட் பண்ணிக்கப்பா. நீதிபதி சந்துரு கமிட்டி அப்படின்னு சொன்னாவே இப்ப ரீசெண்டா வந்து அமைச்சாங்க. அது நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீதிபதி சந்துரு கமிட்டி எதற்காக அமைக்கப்பட்டது? பள்ளிகளில் கல்விக்கூடங்கள்ல சாதிய மோதல்களை தடுப்பதற்காக சில ஆய்வு பண்ணாங்க, வச்சாங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி சிறார் இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள், ஜெயில் இருக்கு இல்லையா, சீர்திருத்த செயல்கள் அப்படின்னு இருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கமிட்டி எந்த மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு வைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, யாரு சொல்லுவா? ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட், ஆன்லைன் விளையாட்டுகள் தடை சட்டம் 2022. சட்டம் கேட்டது 2022. அப்ப ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் எந்த வருஷம்? 2022 அப்படிங்கிறது. சரி, யாரு சொல்லுவா? சங்கரையா, ரொம்ப முக்கியமானவர், வயது 102. அவர் சமீபத்தில் காலமானார். சங்கரையா அப்படிங்கிறவர். இவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? கம்யூனிஸ்ட் பார்ட்டி. சொல்லுங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இவருக்கு ஒரு முக்கியமான விருது வழங்கப்பட்டுச்சு. தமிழர் தகைசால் விருது. தமிழர் தகைசால் விருது. சரி, தமிழர் தகைசால் விருது 2024 பெற்றவர் யார்? குமரி அனந்தன். குமரி அனந்தன் எந்த கட்சியோடு தொடர்புடையவர்? காங்கிரஸ் கட்சி. சரி, இதுக்கு முன்னாடி வாங்கினவர் யாரு? சங்கரையா வாங்கினாரு. கம்யூனிஸ்ட்ல நல்ல கண்ணு நல்ல கண்ணு வாங்கினாரு. அப்ப தமிழர் தகைசால் விருது பெற்றவர் இப்ப யாரு? குமரி அனந்தன். அப்ப சங்கரையா அப்படிங்கிறவர் எந்த வயதுல இறந்தாரு? 102 வயதுல இறந்தாரு. எந்த கட்சியை சார்ந்தவர்? கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரியா? இது எல்லாமே நம்ம படிச்சதுதான் அந்த மாதிரி இருக்கிறது. சரி, பண்டித அயோத்திதாசருடைய சிலை எங்கு நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சது. சென்னை காந்தி மண்டபத்துல அப்படிங்கறது வந்து திறந்து வச்சுட்டாரு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது. சரி, அவர் எந்த வருஷம் எந்த ஊர்ல பிறந்தார்? 1845 மே 20. 1000 விளக்கு, 1000 லைட்ஸ், தேனாம்பேட்டை 1000 அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் பிறந்தார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது முக்கியமானது. சமீபத்தில் வந்த மிங்சாங் அப்படிங்கிற புயலுக்கு பேர் வச்ச நாடு எது? மியான்மர். பேசுங்க. மியான்மரோட பழைய பேர் என்ன? பர்மா. மியான்மரோட பழைய பேர் என்ன? பர்மா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. நம்ம மிக்ஜாம் அப்படிங்கிற புயல் எந்த கடல்ல ஏற்பட்டுச்சு? மிக்ஜாம்ங்கிறது அரபிக் கடல். மேக்சிமம் புயல் எந்த ஊர்ல வருது? வங்க கடல்ல.
மேக்ஸிமம் புயல் எதில் வருது? வங்கக்கடல். சரி, நம்ம இந்தியாவில் தோன்றக்கூடிய புயல்கள் எந்த வகையான புயல்கள்? ஆன்டி சைக்ளோன், எதிர் சூறாவளி. ஆன்டி சைக்ளோன்ற எதிர் சூறாவளி. ஸோ அந்த புயல்களுக்கு பேர் வைக்கக்கூடிய பழக்கம் எப்போதும் உண்டானது 2000. அப்போ எப்போ செயல்பாட்டுக்கு வந்துச்சு? 2004. 2004. எத்தனை நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு? 8 நாடுகள். எத்தனை பேர் பரிந்துரை? 64. ஜெருஷ் என்னாச்சு? பிரேக் ஆயிடுச்சா? நம்மளால பிரேக் ஆகாம அப்படியே அமைதியாக இருக்கா இல்லை வேண்டாம் விருப்பா இருக்கியா? சரி, பரவாயில்ல. அதனால தான் இந்த பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனதுனால நீ வரலாதனால அப்படியே இருக்கு. ஆனால் நீ நான் அனுப்பிச்சு கொடுத்துருக்க ஆடியோ ஃபைலில் ஃபாலோ பண்ணியிருந்தா கூட நல்லது தான். நம்ம வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ யாராவது வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம், வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா கூட, ஸோ நம்ம வந்து ப்ரொவைடிங் ஆடியோ ஃபைல். ஆடியோ ஃபைல் ரெகுலர்லி. அதுக்கப்புறம் மெட்டீரியல் நம்ம அனுப்பிச்சு கொடுக்குறோம். ரெகுலராக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடுதுல்ல, ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடுது, ஆடியோ ஃபைல் வந்துடுது, அது போக டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்துடுது. ஒரு நாளைக்கு 3 டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் ரெகுலர் டெஸ்ட். இங்கே கிளாஸ் டெஸ்ட் 1, அதுக்கப்புறம் இரவு 9 மணிக்கு டெஸ்ட் 1, அப்போ விடியக்கால 5 மணிக்கு ஒரு டெஸ்ட் 1. ஸோ இஃப் யூ கான்சன்ட்ரேட், ஸோ இஃப் யூ கமிட்டடாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ டெஃபினெட்லி யுவர் ரிசல்ட்ஸ் வில் பி ஷூர். சரி, யார் சொல்லுவா? தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. ஆஃப்லைனில் மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அப்படிங்கிறது எதற்காக தொடங்கி வச்சாங்க? மக்கள்கிட்ட நேரடியாக போய் குறைகளை ஆராய்ந்து இமீடியட்டாக சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறணும். சரி, நான் கேட்குறேன், தமிழ்நாட்டினுடைய புதிய அகழ்வாராய்ச்சி தலங்கள். அகழ்வாராய்ச்சியை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக மெயின்ஸில் கேட்டுருவாங்க. அகழ்வாராய்ச்சி 1861 அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ மதுரையில் சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் எத்தனை? 4. கீழடி, அகரம், குந்தகை, மன்னூர். இப்போ புதுக்கோட்டையில் பொற்பனை கோட்டை. அப்போ இது விருதுநகரில் வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சு. யாரு சொல்லுவா? கடலூரில் மருங்கூர். திருப்பூரில் பொங்கல் நகரம். தென்காசியில் திருமலாபுரம். கிருஷ்ணகிரியில சென்னானூர் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரி, நம்ம தமிழக அரசு ஒரு முக்கியமான ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. 2030க்குள்ள இத்தனை USD நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். 1 ட்ரில்லியன். என்ன சொல்லுங்க? 1 ட்ரில்லியன். எந்த வருஷத்துக்குள்ள? 2030க்குள்ள அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்த 7 அல்லது 8 ஆண்டுகள்ல 18% நம்ம வந்து பொருளாதார வளர்ச்சியை எட்டணும் அப்படிங்கிறது தமிழக அரசினுடைய டார்கெட்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தமிழக அரசினுடைய டார்கெட் 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்ப குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு? சென்னை. பேசுங்க. சென்னை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ 2023 அப்படிங்கிறது 24 அப்படிங்கிற காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிறது. சரி, அதுலேயே ஸ்ரீபெரும்புதூர்ல முதல் டேஷ் அப்படிங்கிற ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. சோலார். என்னங்க? சோலார் ஃபுல்லி இன்டகிரேட்டட். தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிறதுல அமைக்கப்பட்டுச்சு. ஸ்ரீபெரும்புதூருக்கும் ஒரு அசாசினேஷனுக்கும் தொடர்பு இருக்கு. ராஜீவ் காந்தியோட அசோசியேஷன் நடைபெற்ற ஆண்டு 1991. டேட்டு மே 21 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். மே 21 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கலாம். SEZ. வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் SEZ? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறது. சரி, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் இது தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை இருக்கு? 54. தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை இருக்கு? 54 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவில் 3/1 பங்கு. யார்கிட்ட இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. சரி, SEZ அப்படிங்கிறதுக்கு ஒரு பாலிசி புதிய சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பத்தி ஒரு மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொன்னாவே இங்கே தான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக நடக்கும். எக்கனாமிக்ஸ் அதிகமாக டெவலப் ஆகிற இடத்துல இது இருக்கும். ஸோ போக்குவரத்துக்கு சாதகமான இடமா இருக்கணும். ஸோ இங்கே தொழில் ரீதியான இண்டஸ்ட்ரியலைசேஷன் இங்கே அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது. 54 நாடுகள் இருக்குது. 3/1 பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு தான் பெற்றிருக்கிறது. இதோட பில் பாலிசி கேட்டாங்கன்னா 2002. சட்டம்னு கேட்டாங்கன்னா 2005. SEZ அப்படின்னு சொன்னாவே பாலிசின்னு கேட்டா 2002, சட்டம் கேட்டா 2005. யாரு சொல்லுவா? 2002ல முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு. 86th அமெண்ட்மெண்ட். எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 86th அமெண்ட்மெண்ட்.
ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 51K. ஆர்டிகல் 21A ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல RTE மூணுமே RTE தான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 45 DPSP, 51K ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், கட்டாய கல்வி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ SEZோட பாலிசி அப்போ 2002. அப்போ 2005 என்னது ஆக்ட். சரி, 2005 அக்டோபர் 12 RTI. 2005 அக்டோபர் 12 என்னது RTI, தகவல் பெறும் உரிமை சட்டம். சரி, இதுல நம்ம சொல்லியிருக்கோம் CEC SEC சொல்லியிருக்கோம், சரியா? ஸோ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், CIC SIC. இது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? என்னங்க, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது யாரு எதை மையமா வச்சு கொண்டு வந்தாங்க? RT ஆக்ட். எதை வச்சுதான்? RT ஆக்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க, 2023 பெண்களுக்கான சிறந்த இந்திய நகரம் அப்படிங்கிறதுல முதல் இடத்தை பிடிச்சது எது? சென்னை. என்னங்க, சென்னை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னொன்னு, 1 மில்லியனுக்கும் குறைவான பிரிவுல திருச்சிராப்பள்ளி. அதிகமான மக்கள் இருக்கிற இடத்துல சென்னையும், 1 பில்லியனுக்கும் குறைவா இருக்கிறதுல திருச்சிராப்பள்ளியும். என்ன நகரம்? பெண்களுக்கான சிறந்த இந்திய நகரம். பெண்களுக்கான சிறந்த இந்திய நகரம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது வந்து சமீபத்துல செய்திகளில் பேசப்பட்டது. காரணம், அங்க ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் கண்டுபிடிச்சாங்க. பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ், பல்லுயிர் பாரம்பரிய தளம். பல்லுயிர் பாரம்பரிய தளம் எந்த மாவட்டத்தில் வருது? மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது. சரி, இப்ப காசம்பட்டி எந்த ஊர்ல வருது? உங்க ஊர் தான், திண்டுக்கல். காசம்பட்டி எங்க வருது? திண்டுக்கல் அப்படிங்கறது ஞாபகம் வச்சு. இடையப்பட்டி எங்க வருது? இடையப்பட்டி மதுரை. இடையப்பட்டி எங்க வருது? மதுரை அப்படிங்கிறது வருது. சூரியனப்பள்ளி எங்க வருது? கிருஷ்ணகிரி. சூரியனப்பள்ளி எங்க வருது? கிருஷ்ணகிரி. சரி, இப்ப நான் வாசித்ததெல்லாம் எதோடு சம்பந்தப்பட்டது? பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்ஸ், BHS. BHS, பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்ஸ். பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எங்க தமிழ்நாடு அரசு விருதுகள் கொடுத்துச்சு. கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட், சரியா? தமிழ்நாடு அரசு விருதுகள் கொடுத்தது. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது பெற்றவர் யார்? ஆனா நோட்ஸ்ல இருக்கு, ஃபாலோ பண்ணீங்க, மறந்துட்டீங்க, சரியா? ஜெயசீலா ஸ்டீஃபன். ஜெயசீலா ஸ்டீஃபன். திருவிகா அப்படிங்கறதோட எக்ஸ்பான்ஷன் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறது திருவிகா அப்படிங்கிறது. பெண்ணின் பெருமை எழுதுனது யாரு? திருவிகா. புதுமை வீட்டில் யாரு? திருவிகா. திருவிகா பசுமன் முத்துராமலிங்க தேவரை ஒரு பெயரில் அழைப்பார், தேசியங்காத்த செம்மல். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறவரை திருவிகா எவ்வாறு அழைச்சாரு? தேசியங்காத்த செம்மல் அப்படிங்கிறது. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம், அந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டுச்சு? ஆர் கருணாநிதி. யாருக்குங்க? ஆர் கருணாநிதி. இப்ப தந்தை பெரியார் விருது யாருக்கு கிடைச்சது? சுப வீரபாண்டியன். அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுச்சு? பி. சண்முகம். இதெல்லாம் முக்கியமானது. தமிழக அரசினுடைய விருதுகள் கேட்டுருவாங்க, அந்த மாதிரி இருக்கிறது ஞாபகம் வச்சுங்க. சரி, விழுப்புரம் அப்படிங்கிறதுல ஆலம்பாடி அப்படிங்கிறதுல மேல்வாளை அப்படிங்கிற ஒரு ஊரு, அதுல சேத்தவாரை அப்படிங்கிற கிராமம் அப்படிங்கிறதுல என்ன முக்கியமா இப்ப கண்டுபிடிச்சாங்க ரீசெண்டா? பாறை ஓவியங்கள்ங்க. என்னங்க? பாறை ஓவியங்கள். எந்த மாவட்டத்துல? விழுப்புரம் மாவட்டம். கல்வராயன் மலை எங்க வருது? விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரத்தை சார்ந்த ஒரு முக்கியமானவருக்கு இந்த வீரமுத்துவேல் அப்படிங்கிறவருக்கு என்ன விருது வழங்கப்பட்டுச்சு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் நபர் யார்? வளர்மதி அப்படிங்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கணும். 2015. அப்ப 2024 யாருக்கு? வீரமுத்துவேல். பேசுங்க, வீரமுத்துவேல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு திட்டம் பல்வேறு சேவைகளை வழங்குவதற்காக இந்த நோக்கம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, வனராஜா ட்ரை பண்ணுப்பா. ஏற்கனவே இந்த கொஸ்டின் ஒன்று தான் கேட்டிருக்கேன், நீ சொல்லியிருக்க ஆன்சர். 18வது வைல்டு லைஃப் சென்ச்சுரி தமிழ்நாடு. பெரியார் எங்க? ஈரோடு மாவட்டம். எந்த மலையில? பர்கூர். ஈரோடு மாவட்டம் பர்கூர் அப்படிங்கிற மலையில தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயம் அப்படிங்கிறது. தந்தை பெரியார் வைல்டு லைஃப் சாங்சுரி. தந்தை பெரியார் வைல்டு லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது எங்க? ஈரோடுல. எந்த மலையில? பர்கூர் அப்படிங்கிற மலையில அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பர்கூர் அப்படிங்கிற மலையில கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது, கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்ததுதான்.
ஸோ 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் அப்படிங்கிறது எங்க அமையப்பட இருக்கிறது? தொடங்கி வச்சிட்டார். ஸோ டைடல் பார்க்குங்கிறது சென்னையில் இருக்கு. சரியா? டைடல் பார்க் அப்படிங்கிறது, மினி டைடல் பார்க் அப்படிங்கிறது விழுப்புரம். சொல்லுங்க, விழுப்புரம். அதே மாதிரி வானூர் தாலுகா திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற கிராமத்துல, விழுப்புரம் மாவட்டம் வானூர் அப்படிங்கிற தாலுகாவில் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற கிராமத்துல. திருச்சிற்றம்பலத்தில் நடித்த நடிகைக்கு ஒரு முக்கியமான விருது கொடுத்தாங்க. நித்யா மேனனுக்கு விருது. நித்யா மேனன் சிறந்த நடிகைக்கான தேசிய விருது பெற்றவர் யாரு? நித்யா மேனன். எந்த திரைப்படத்துக்காக? திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக. அதே மாதிரி ரிஷப் ஷெட்டி அப்படிங்கிறது விருது வாங்கினார், சிறந்த நடிகருக்கான விருது. எந்த படத்துக்காக? காந்தாரா அப்படிங்கிறதுக்கு வாங்கினார். என்னங்க? காந்தாரா அப்படிங்கிறதுக்கு. மியூசிஷியனுக்கு யார் வாங்கினார்? ஏஆர் ரகுமான். எந்த படத்துக்காக? பொன்னியின் செல்வன். என்னங்க? பொன்னியின் செல்வன். இந்த விருதுகள் அப்படின்றது எந்த விருதுகளை பத்தி பேசிட்டு இருக்கோம்? தேசிய விருதுகள். சரியா? தேசிய விருதுகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வானூர் தாலுகா அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் வருது? விழுப்புரம் மாவட்டத்தில் வருது. எந்த ஊர்ல? திருச்சிற்றம்பலத்துல. என்ன அமையப்பட இருக்கிறது? மினி டைடல் பார்க். பேசுங்க. மினி டைடல் பார்க் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொல்குடி திட்டம் எதோடு தொடர்புடையது? தொல்குடி திட்டம் நடத்தினதுதான் பழங்குடியின மக்களுடைய மேம்பாடு. எக்ஸாக்ட்லி கரெக்ட். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொல்குடி அப்படிங்கிறது வந்து ட்ரைபர்ஸ் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக, வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ முக்கியமானது தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. தொல்குடி திட்டம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் செய்திகளில் வந்துச்சு. ஸோ குலசேகரப்பட்டினுடைய ஸ்பேஸ் போர்ட், விண்வெளி நிலையம். என்னங்க? விண்வெளி நிலையம். எந்த மாதிரியான செயற்கைக்கோள்ல? சிறிய அளவிலான செயற்கைக்கோள், ஷார்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ், SSLV அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? SSLV அப்படிங்கிறது 500 கிலோவுக்கும் குறைவா. எத்தனை கிலோவுக்கும் குறைவா? 500 கிலோவுக்கும் குறைவாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய எடையுள்ள செயற்கைக்கோளை பூமியிலிருந்து சுற்றுப்பாதையில் செலுத்துறதுக்கு தான் குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது. இந்தியாவினுடைய முதல் கடற்படை, the first marine force, யாரை சொல்லுவீங்க? முதல் கடற்படையை தொடங்கியுள்ளது எந்த ஏரியாவில்? The Tamil Nadu government has launched the country's first marine force to protect marine resources and biodiversity in எக்ஸாக்ட்லி கரெக்ட். ராமநாதபுரம் அப்படிங்கிறதுல கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் பாக் பே அப்படிங்கிறதுல, மன்னார் வளைகுடா மற்றும் பாக் வளைகுடா, மன்னார் வளைகுடா மற்றும் பாக் வளைகுடா. ஸோ இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது இது பாக் ஸ்ட்ரைட். ஸோ இணைப்பது இது. அப்போ பாக் ஸ்ட்ரைட் ஒன்று இருக்கு, மன்னார் வளைகுடா இருக்குல்ல, ரெண்டு முக்கியமானது. அதில் ரெண்டு முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்கு. சரி, தமிழகத்தில் தற்போது உள்ள மாநகராட்சியோட எண்ணிக்கை இது 25. ஆல்ரெடி எத்தனை இருந்துச்சு? 21. 4 புதுசு. தம்பி ட்ரை பண்ண. கேள்விப்பட்டிருக்க மாட்டேன், ஸ்கூல்ல இருக்கிறதுனால நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். நம்ம காரைக்குடி, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனமா படிச்சுக்கங்க. அந்த மாதிரி இருக்கிறது. சரி, கொடைக்கானல்ல ஒரு முக்கியமான ஒரு சயின்டிபிக் ரிலேட்டடான ஒன்று விஷயம், 125 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து பண்ணப்படுச்சு. என்னது அது? டெலஸ்கோப் கிடையாது, சோலார் அப்சர்வேட்டரி. என்ன பேட்டரி? சோலார் அப்சர்வேட்டரி அப்படிங்கிறது எத்தனை வருஷம் பழமையானது? 125 ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சோலார் அப்சர்வேட்டரி அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகள் பழமையானது? 125 ஆண்டுகள் பழமையானது. எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு? 1899. 1899 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 1899 சோலார் அப்சர்வேட்டரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் 1.2 லட்சத்திற்கும் அதிகமான டிஜிட்டல் சூரிய படங்கள் அதை எடுத்திருக்காங்க. 1.2 லட்சம் 1.2 லட்சம் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரி, யாரு சொல்லுவா? இப்ப வைக்கம் வீரர் அப்படின்னு போற்றப்படுபவர் யார்? பெரியார். பெரியார் அப்படிங்கிறது வந்து வைக்கம் போராட்டத்தை எந்த வருஷம் நிகழ்த்தினார்? 1924. 1924 எந்த மாநிலத்தில் நிகழ்த்தினார்? கேரளா. 1924 எந்த மாநிலத்தில்? கேரளா அப்படிங்கிறது. ஸோ இந்த வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளை நடந்திருக்கு? 100வது ஆண்டு. அந்த 100வது ஆண்டோட நிகழ்வு எங்கு நடந்தது? சென்னை. அதில் கலந்து கொண்ட வெளிமாநில முதல்வர் யார்? பினராயி விஜயன். பினராயி விஜயன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கேரளா. அந்த பினராயி விஜயன் எந்த கட்சி சார்ந்தவர்? கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. 100வது ஆண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சத்தியாகிரகம். சரி, இந்த வருஷத்துல 100வது கலைஞர் 100வது ஆண்டு, வைக்கம் போராட்டம் 100வது ஆண்டு, வள்ளலாருக்கு 200வது ஆண்டு. சரியா? வள்ளலாருக்கு 200வது ஆண்டு. வள்ளலார் எவ்வாறு எழுதினார்? பசுமை சத்திய தர்ம வாடிய உயிரை கண்ட போதெல்லாம் சொன்னவர் யார்?
யாரோட பக்தர்? முருக பக்தர். அப்ப எது 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 வந்து சிவாங்கிறாரு? ஜீவாவே சிவா. பேசுங்க. ஜீவாவே சிவா அப்படின்னு சொன்னவர் யாரு? வள்ளலார். ஜீவாவே சிவான்னு சொன்னது யாரு? வள்ளலார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. வள்ளலார் அப்படிங்கிறது அப்ப 100 வருடம் அப்படிங்கறத கடந்து போயிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டினுடைய தற்போதைய அதிகாரி ஒரே நாடு தேர்தல் கமிட்டியினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் யாரு? ராம்நாத் கோவிந்த். யாருப்பா? ராம்நாத் கோவிந்த் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது. சரி, எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் எந்த வருடம் காலமானார்? 2023 செப்டம்பர் 21 அப்படிங்கிறது. அவருக்கு வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் அப்படிங்கிறது எப்ப கொடுத்தாங்க? உலக அந்தமாக இருக்கக்கூடியது உணவு பரிசு 1987. இவர் எதோட ஃபாதர் அழைக்கப்படுறார்? ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். அப்ப பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு? நல்லா பேசுங்க. எம்.எஸ். சுவாமிநாதன். எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப யாரு பசுமை புரட்சியினுடைய வேர்ல்டு தந்தையார்? நார்மன் போர்லாக். நார்மன் போர்லாக் எந்த ஊரு? அமெரிக்காப்பா. நார்மன் போர்லாக் எந்த ஊரு? அமெரிக்கா. என்ன பரிசு வாங்கியிருக்காரு? நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார். சரி, யாரு அந்த அந்த வார்த்தையை உருவாக்கினா? ஹூ காயின்ட் தி நேம் கிரீன் ரெவல்யூஷன்? காய்டர். வில்லியம் காய்டர். வில்லியம் காய்டர். இந்த காய்டர் என்ற டிசீஸ் எதனால வருது? அயோடின் குறைவுனால வருது. அயோடின் குறைவுனால வருது. முன் கழுத்து கலரின்னு சொல்றீங்கல்ல, காய்டர் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது. ஹொய்சாலா அப்படிங்கிற கோவில்கள் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. இந்த ஹொய்சாலா அப்படிங்கிற கோவில்கள் எந்த மாநிலத்தில் வருது? மகாராஷ்டிரா, கர்நாடகா. மகாராஷ்டிரா, கர்நாடகா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாளவியா மிஷன் எதோடு தொடர்புடையது? மாளவியா அப்படிங்கிற ஒரு மிஷன். கப்பல் கிடையாது. உயர்கல்வியில ஆசிரியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறது. இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருந்தேன். ஹையர் எஜுகேஷன் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? மாளவியா மிஷன். என்ன மிஷன்? மாளவியா மிஷன். யாரு சொல்றா? யாரு? நம்முடைய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாளவியா மிஷன் தான் அவர் தொடங்கி வச்சிருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, அசாமோட ஒரு முக்கியமான ஒரு அரிசி ஜிஐல இடம்பெற்றது. சோக்குவா. இந்த அரிசியோட பேர் என்ன? சோக்குவா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எந்த வம்சத்துல சாப்பிட்ட ஒரு அரிசி? அகோம். என்ன வம்சம்? அகோம். அகோம் அப்படிங்கிற ஒரு வம்சம். இது எந்த நதியை சுத்தி பயிரிடப்படுகிறது? பிரம்மபுத்திரா. பேசுங்க. பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது. சரி, தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம் சார். இந்தியாவில் மத்திய பிரதேசத்துல சரியா வீராங்கனா துர்காவதி அப்படிங்கறது ஒரு ரிசர்வ் ஆரம்பிச்சாங்க. வீராங்கனை துர்காவதி அப்படிங்கிற ஒரு டைகர் ரிசர்வ். வீராங்கனை துர்காவதி அப்படிங்கிற ஒரு டைகர் ரிசர்வ். அது எத்தனையாவது? 54வது. தமிழ்நாட்டுல எத்தனை புலிகள் சார் இந்தியாவில் எத்தனை புலிகள் சரணாலயம் இருக்கா? 54. அப்ப 54வது யாரு? துர்காவதி. வீராங்கனை துர்காவதி. சரி, துர்காவதியை கொண்டு கோண்டுவானாவை கைப்பற்றினவர் யாரு? அக்பர். யாருங்க? அக்பர். துர்காவதியை கொண்டு கோண்டுவானா கைப்பற்றினவர் யாரு? அக்பர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான. ரைட். நீதிபதி அமிதவ ராய் கமிட்டி எதோடு தொடர்புடையது? நீதிபதி அமிதவ ராய் கமிட்டி எதோடு தொடர்புடையது? பிரிசன்ல ரிஃபார்மேஷன். சிறைச்சாலையில சீர்திருத்தம். சொல்லுங்க. சிறைச்சாலையில சீர்திருத்தம். எந்த கமிட்டி? அமிதவ ராய். சொல்லுங்க. அமிதவ ராய் கமிட்டி. அப்ப அமிதவ ராய் கமிட்டி எதோடு தொடர்புடையது? சிறைச்சாலைகளில் சீர்திருத்தம். ரிஃபார்மேஷன். வேர்ல்ட் டாலஸ்ட் நடராஜா ஸ்டாச்சு. உலகின் மிக உயரமான நடராஜர் சிலை எங்கு நிறுவப்பட்டது? G20. G20 எப்போது நடைபெற்றது? செப்டம்பர் மாதம் 2023. செப்டம்பர் மாதம் 2023. சரியா? அதுக்கான ஸ்லோகன் என்ன? 1 Earth 1 Family 1 Future. 1 Earth 1 Family 1 Future அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன சான்ஸ்கிரிட்ல? வசுதெய்வ குடும்பம். வசுதெய்வ குடும்பம். இப்ப 2024 நடத்தினது யார்? பிரேசில்.
யாருங்க? பிரேசில். 2022 இந்தோனேஷியா. இந்தோனேஷியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நடராஜர் சிலை. சரி, நடராஜர் சிலை தமிழ்நாட்டில் எது உண்டு? சுவாமிமலை. சுவாமிமலை எந்த மாவட்டத்தில் வருது? கும்பகோணம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இந்த கோனார்க் அப்படிங்கிற ஒரு சக்கரம் அதில் இடம்பெற்றது. கோனார்க் அப்படிங்கிற சக்கரம். கோனார்க் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல வருது? குஜராத்தா? ஒடிசாப்பா? ஒடிசா. கோனார்க்ல என்ன டெம்பிள் இருக்கு? சன் டெம்பிள். சன் டெம்பிள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். கோனார்க்ல யார் இருக்கா? சன் டெம்பிள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆன்லைனில் கிளாஸ் கட் ஆகிடுச்சு. ஒரே ஒரு செகண்ட் அவங்களை இணைச்சிட்டு வந்துடுறேன். அப்படியே நம்ம கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் கிளாஸ் கட் ஆகிருக்கு. வேண்டாம் மேம், வேண்டாம், நான் இணைச்சிட்டேன். எஸ் மேம். ஸோ கட் ஆகிடுது, எனக்கே தெரிஞ்சிருது. ஸோ அப்படியே நம்ம பேசிக்கலாம். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ கோனார்க் அப்படிங்கிறது எந்த ஊரில் இருக்குது? ஒடிசா. ஒடிசாவோட தற்போதைய முதலமைச்சர் யார்? மோகன் சரண் மாஜி. மோகன் சரண் மாஜி. இப்போ நீண்ட கால முதலமைச்சர் இருந்தது யாரு? நவீன் பட்நாயக். நவீன் பட்நாயக் எந்த கட்சியை சேர்ந்தவர்? பிஜு ஜனதாதள். பிஜு ஜனதாதள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 24 ஆர சக்கரமும் இந்தியாவில் தேசிய கொடியில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ ஆசியான் இந்தியா சமிட் 20வது ஆசியன் இந்தியா உச்சி மாநாடு அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு? ஜகார்த்தா. ஜகார்த்தா எங்க இருக்கு? இந்தோனேஷியா. எத்தனையாவது? 20வது. என்ன மாநாடு? ஏசியன். 20வது ஏசியன் இந்தியா சமிட் எங்க நடந்துச்சா? இந்தோனேஷியா. இந்தோனேஷியா எங்க நடந்துச்சு? ஜகார்த்தால நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. விஸ்வகர்மா ப்ராஜெக்ட் ஸ்கீம் எதோடு தொடர்புடையது? கைவினை கலைஞர்கள். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஆர்டிசன்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. எந்த டேட்ல கொண்டு வந்தாங்க தெரியுமா? செப்டம்பர் 17, 20, 23. செப்டம்பர் 17, 20, 23. அதுக்கு என்ன யோஜனான்னு பேர் வச்சாங்க? விஸ்வகர்மா கௌசால் சம்மன் யோஜனா. விஸ்வகர்மா கௌசால் சம்மன் யோஜனா அப்படிங்கிற பேர் வச்சாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சோம். விஸ்வகர்மா கௌசால் சம்மன் யோஜனா அப்படிங்கறது வச்சாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெரிஞ்சா கை மட்டும் உயர்த்துங்க, கத்தக்கூடாது. பழைய பாராளுமன்ற கட்டிடம் அப்படிங்கிறத கட்டினது யாரு? அதுக்கு என்ன பேரு? சரி, பழைய பாராளுமன்ற கட்டிடம் அப்படிங்கிற எந்த ஆண்டு கட்ட தொடங்கினாங்க? எந்த ஆண்டு கட்டி முடிச்சாங்க? கட்டி முடிச்சது யாரு? 1924. 27 தான் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. 21 ஆரம்பிச்சு 21 ஆரம்பிச்சு 27 கட்டி முடிச்சாங்க. 6 வருஷம் ஆச்சு. ஸோ யார் அது? முக்கியமா அந்த கட்டிட கலைஞர்கள் எட்வின் லூட்டியன்ஸ், ஹெர்பர்ட் அண்ட் எட்வின் லூட்டியன்ஸ். ஏற்கனவே பேசுனதுதான். சரி, இப்ப பாராளுமன்ற கட்டிடத்துக்கு புதிய பெயர் என்ன? பாரத் மண்டபமா? பாரத் மண்டபம் கிடையாது, அது G20 நடந்தது. சம்விதான் சதன், அதுக்கு பேரு சம்விதான் சதன். அரசியல் கான்ஸ்டிடியூஷன் காஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு மாளிகை சம்விதான் சதன் என்று அழைக்கப்படக்கூடியது அப்படிங்கிறது. அப்ப கட்ட ஆரம்பிச்சது 1921, கட்டி முடிச்சது 1927. கட்டின முக்கியமானவர்கள் எட்வின் லூட்டியஸ் அண்ட் ஹெர்பர்ட். எட்வின் லூட்டியஸ் அண்ட் ஹெர்பர்ட். இப்ப புதிய பேர் என்ன? சம்விதான் சதன். சம்விதான் சதன். சரி, 128வது அமெண்ட்மெண்ட் கடைசி பில் 2023. இந்த 128வது அமெண்ட்மெண்ட் பில் எதோடு தொடர்புடையது? விமன் கிடையாது. ரிசர்வேஷன். கரெக்ட். விமன் சொல்லக்கூடாது. 33 ரிசர்வேஷன். எதுல? லோக்சபா அண்ட் அசம்பிளிஸ்ல. லோக்சபா அண்ட் அசம்பிளிஸ்ல யாருக்கு? பெண்களுக்கு. என்ன? 33% ரிசர்வேஷன். 33% ரிசர்வேஷன்ஸ் அப்படிங்கிறது அடுத்து 2026ல பண்ணுவாங்கன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 2026ல அப்படிங்கிறது. ஸோ யாருடைய தலைமையில இந்த இது பரிந்துரைக்கப்பட்டது? ஒரு முக்கியமா பாராளுமன்றத்தில் ஒருத்தருடைய தலைமையில இது வந்து பரிந்துரை செய்யப்பட்டது. ரெக்கமெண்டேஷன் பை கீதா முகர்ஜி. யாருங்க? கீதா முகர்ஜி. அப்ப விமன் ரிசர்வேஷன் ஆக்ட்னாவே எந்த வருஷம்? 2023. விமன் ரிசர்வேஷன் ஆக்ட்னாவே 2023 அப்படிங்கிறது. சரி, புதிய வந்தே பாரத் ரயில்கள் அப்படிங்கிறது தொடங்கி வச்சிருக்கிறாரு செப்டம்பர் 24. 11 மாநிலங்கள்ல 9 ரயில். சரி, இந்த மாசத்துல ஆகஸ்ட்ல எத்தனை? மொத்தம் 3. ஆகஸ்ட்ல எத்தனை? 3. தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை? 8. தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை? வந்தே பாரத் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 8 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது. இந்தியாவின் முதல் நீருக்கடியில் ஒரு மெட்ரோ பாதை அமைச்சாங்க. நீருக்கடியில. எக்ஸாக்ட்லி கரெக்ட். சரியா? கொல்கத்தா அப்படிங்கிறதுல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சுரங்கப்பாதை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 13 மீட்டர் மற்றும் தரைமட்டத்திற்கு 33 மீட்டர் கீழே உள்ளது. மொத்த நீளம் 520 மீட்டர். அப்ப முதல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட். சரியா? அண்டர் வாட்டர் மெட்ரோ லைன். அண்டர் வாட்டர் மெட்ரோ லைன் எந்த ஊர்ல தான்? வெஸ்ட் பெங்கால், கல்கட்டால அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும்.
விஜயவாடா அப்படிங்கிறது ஒரு கிரீன் ரயில்வே ஸ்டேஷனா அமைக்கப்பட்டுச்சு. கிரீன் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது அழைக்கப்பட்டுச்சு விஜயவாடா. விஜயவாடா எந்த ஸ்டேட்ல வருது? ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசனுடைய தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. எந்த கட்சி? தெலுங்கு தேசம் பார்ட்டி. அப்ப துணை முதலமைச்சர் யாரு? சரி, பவன் கல்யாண் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இவங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாநிலத்தினுடைய புதிய தலைநகர் இது அமராவதி. எப்ப இருந்து? 24 2024 இருந்து. அப்ப இந்தியாவின் முதல் சூரிய நகரம், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் சிட்டி மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாஞ்சி. மத்திய பிரதேசத்துடைய சாஞ்சி. மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற கேபிட்டல் சிட்டி இது போபால். போபால் விஸ்வவாயு கசிவு நடந்தது எப்ப? 1984க்கு காரணமாக இருந்த கெமிக்கலோட பேரு மெத்தில் ஐசோசைனேட். மெத்தில் ஐசோசைனேட். அதுக்கு காரணமாக இருந்த நபர் ஆண்டர்சன். ஆண்டர்சன் எந்த ஊருக்காரு? அமெரிக்கா. அப்ப இந்தியாவுடைய முதல் சூரிய நகரம் மத்திய பிரதேசத்துல சாஞ்சி. மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிஞ்ச மாநிலம் எது? சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் எத்தனாவது மாநிலம் சொல்லுங்க? 26வது மாநிலமாக எந்த டேட்ல? நவம்பர் 1 2000. 2000 மட்டும் எத்தனை மாநிலங்கள்? 3 மாநிலங்கள். மாநிலங்கள் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிச்சது எந்த வருஷம்? 1953. 1953 பிரிஞ்சது யாரு? ஆந்திர பிரதேஷ். அப்புறம் எந்த வருஷத்துல? 56. எத்தனை கமிட்டி சம்பந்தம்? 3 கமிட்டி சம்பந்தம். எஸ்கே தாரு, ஜேவிபி, பசல். 1948 யாரு? ஜேவிபியும் எஸ்கே தாரும். 53 யாரு? பசல் அலி கமிஷன். பசல் அலி கமிஷன். 56 அப்படிங்கிறது என்ன ஆக்ட்? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. அப்ப சாஞ்சியில முழு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நுகாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நுவகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நுவகாய் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்? நுவகாய். நுவானா புதுசுன்னு அர்த்தம். இட் இஸ் அ நியூ. நுவானா புதுசு. சரியா? காய் அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது ஃபுட்னு அர்த்தம். இது எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்? சரி, பிஹுங்கிறது எந்த ஊர்ல ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்? அஸ்ஸாம். பிஹுங்கிறது எங்க? அஸ்ஸாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பைசாகி பஞ்சாப். ஓணம் கேரளா. சங்கராந்தி மகாராஷ்டிரா, ஆந்திரா, அந்த மாதிரி கர்நாடகா அங்கெல்லாம் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல பொங்கல். பொங்கல் அப்படின்னு சொல்றோம். நுவகாய்ங்கிறது ஒடிசா. நுவகாய்ன்றதுங்க ஒடிசா. என்ன ஃபெஸ்டிவல்? ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல். என்னங்க? ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல். ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு அதுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி இருக்கு. நுவானா என்னது? காயின்னு அர்த்தம். சரியா? ஸோ அதே மாதிரி நுவானா என்னது? நுவானா புதுசுன்னு அர்த்தம். காயினா தான் என்னது? உணவு அப்படிங்கிறது. சரி, ரயில்வே வாரியத்தின் முதல் பெண்மணி சிஇஓவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஜெயவர்மா சின்ஹா. பேசுங்க. ஜெயவர்மா சின்ஹா. ஜெயவர்மா சின்ஹா அப்படிங்கிறது ரயில்வே வாரியம், ரயில்வே போர்டு 166 ஆண்டுகள வரலாற்றில் 160 இயர்ஸ் ஆச்சு. 166 இயர்ஸ். அதுல முதல் முறையாக ரயில்வே வாரியத்தினுடைய பெண்மணியாக சிஇஓவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் ஜெயவர்மா சின்ஹா. பேசுங்க. ஜெயவர்மா சின்ஹா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, கங்கை டால்பினை நீர்வாழ் விலங்காக எந்த மாநிலம் அறிவிச்சது? அக்வாட்டிக் அனிமலாக உத்தரப்பிரதேஷ். யாருங்க? உத்தரப்பிரதேஷ். அவங்க ஒரு கேம்பெயின் வந்து ஆரம்பிச்சாங்க 2023 ஒரு கேம்பெயின். என்ன கேம்பெயின்? பிரச்சாரம் ஆரம்பிச்சாங்க. மேரி கங்கா மேரி டால்பின். பேசுங்க. மேரி கங்கா மேரி டால்பின். இப்ப மேரி கங்கா மேரி டால்பின் அப்படிங்கறத அந்த ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்ச மாநிலம் எது? உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசோட கேபிட்டல் சிட்டி எது? லக்னோ. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யாரு? யோகி ஆதித்யநாத். உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறதுனுடைய லோக்சபா சீட்ஸ் எத்தனை? 80 லோக்சபா சீட்ஸ் வந்து 80. அதுல வந்து பாத்தீங்கன்னா 403ன்றது எது? அசம்பிளி சீட்ஸ். அப்ப இந்தியாவிலேயே அதிகமாக லோக்சபா சீட் வச்சிருக்கிறது யாரு? நல்லா பேசுங்க. உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது. ராஜ்யசபா சீட் வச்சிருக்கிறது யாரு? உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சட்டமன்றம் அப்படிங்கிறது எவ்வளவுதான்? 403. நம்பர் 1 ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ டிசைடிங் ஃபேக்டர். அப்ப டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போறது யார் தான்? உத்தரப்பிரதேஷ். எதுல? தேர்தல். மேரி கங்கா மேரி டால்பின் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல? உத்தரப்பிரதேஷ். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஆடியோ கிளியரா? இல்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? கிளியர். அப்படியே பேசிட்டே வாங்க. ஸோ மேரி டால்பின் அப்படிங்கிறது நம்முடைய ஹெரிட்டேஜ் அனிமல் யார்? எலஃபென்ட். ஹெரிட்டேஜ் அனிமல் எது? சரி, இந்தியாவினுடைய முதல் ஈரநில நகரம் எது? ஃபர்ஸ்ட் வெட்லேண்ட் சிட்டி உதய்பூருங்க. எந்த ஊரு? உதய்பூர். சரி, உதய்பூர் எங்க வருது? ராஜஸ்தான். உதய்பூர் எங்க வருது? ராஜஸ்தான். அப்ப ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய உதய்பூர் எதோட முக்கியமான சிட்டி? ஃபர்ஸ்ட் சிட்டியா சொல்றோம் வெட்லேண்ட். சோ வெட்லேண்ட் டே எப்ப?
பிப்ரவரி 2. பிப்ரவரி 2. அதோடு ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் சம்பந்தப்படுது, ராம்சார். என்னங்க? ராம்சார். அப்ப ராம்சார்ன்றது எந்த வருஷம்? 71. 1971. எந்த ஊர்ல? ஈரான். நல்லா பேசுங்க. ஈரான் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ராம்சார். ராம்சார் அதிகமாக கொண்டிருக்க மாநிலம் எது? தமிழ்நாடு தாங்க. ராம்சார் அதிகமாக கொண்டிருக்கிறது எது? தமிழ்நாடு அப்படிங்கறது ஞாபகம் வச்சு. முதல் ஈரநில நகரம் எது? உதய்பூர். உதய்பூர் எந்த ஸ்டேட்? ராஜஸ்தான். ராஜஸ்தானோட கேபிட்டல் சிட்டி ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் சிட்டி இஸ் நோன் as பிங்க் சிட்டி. பிங்க் சிட்டி. பிங்க் ப்ராஜெக்ட் எந்த ஊர்ல? கேரளா. பிங்க் ப்ராஜெக்ட் எந்த ஊர்ல? கேரளா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, என்ஷூர் மினிமம் வேஜஸ். இந்தியாவிலேயே குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்த முதல் இந்திய மாநிலம் எது? ஜார்க்கண்ட். என்னங்க? ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது எதுக்கு தெரியுமா? ஸ்விக்கி, சொமேட்டோ, ஓலா, உபர், ராபிடோ இந்த பணியாளர்களுக்கு நீங்க குறைஞ்சபட்ச சம்பளம் அப்படிங்கிறது இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண ஸ்டேட் இது ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட்ல இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி இது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சால இருந்து விலகினவர் யாரு? சம்பை சோரன். சம்பை சோரன். சம்பை சோரன் விலகி எந்த கட்சியில சேர்ந்திருக்காரு? பிஜேபி. தற்போதைய முதலமைச்சர் யாரு? ஹேமந்த் சோரன். எந்த கட்சி? ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. பேசுங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் RRTS? RRTS அப்படின்னா ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் RRTS எங்க வச்சிருக்காங்க தெரியுமா? டெல்லி டு காசியாபாத், அது மீரட் வரைக்கும். டெல்லி டு மீரட் வரைக்கும் முதல் RRTS. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விரைவு போக்குவரத்து அமைப்பு. RRTSல விரைவு போக்குவரத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. சரி, மஞ்சள் அப்படிங்கிறதுக்காக டர்மரிக் போர்டு. ஸோ டர்மரிக் போர்டு அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ 62% பங்கு அப்படிங்கிறது உலகில் யார் வச்சிருக்காங்க? இந்தியா. அதுல மேக்சிமம் யார் வச்சிருக்கா? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் யாரு? மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுறது எது? ஈரோடு. மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுவது யாரு? ஈரோடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஈரோடு அப்படிங்கிறது. கரீப் கல்யாண் அன்ன யோஜனா எதோடு தொடர்புடையது? பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. கரீப் கல்யாண் யோஜனா ஃபுட் கிரைன் கொடுக்கிறது, உணவுப் பொருட்கள் கொடுக்கிறது. 80 கோடி மக்கள் பயனடைவாங்க. கரீப். சரி, ஃபாதர் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப் பிர்சா முண்டா. பேசுங்க. பிர்சா முண்டா. பிர்சா முண்டா பிறந்த ஊர் இது உலிகட் அப்படிங்கிற கிராமம். என்னப்பா? உலிகட். உலிகட் அப்படிங்கிற கிராமம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ 2022ஆம் ஆண்டில் பிறந்த நாளை ஜன்ஜாடிய கௌரவ் திவாஸ் என்று கொண்டாட அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. ஜன்ஜாடிய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜன்ஜாடிய கௌரவ் நிவாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த முதல் இந்திய மாநிலம் எது? பீகார். அடுத்து ஒடிசா. ரீசெண்டா அறிவிச்சது ஆந்திரா. தமிழ்நாடும் அந்த அண்டர் அதுல இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அண்டர்ல இருக்கு அப்படிங்கிறது. சரி, அகமதாபாத்தில் நடந்த 2 நாள் உலகளாவிய மீன்வள மாநாட்டில் இந்தியாவின் 2029 டேஸ் மீன் குஜராத்தின் மாநில மீனாக அறிவிக்கப்பட்டது. குஜராத்தோட டேஸ் மீன் எந்த மீன்? கோல்ட் ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷோட பேர் என்ன? கோல்ட் ஃபிஷ். அப்ப டால்பின் அப்படிங்கிறது எந்த ஊர்ல? உத்தரப்பிரதேசத்துல. கோல்ட் ஃபிஷ் அப்படிங்கிறது எந்த ஊர்ல? ஏன்னா மீன் பிடித்தல்ல அதிகமாக நடைபெறக்கூடிய இந்திய மாநிலம் எது? குஜராத். மீன் பிடித்தல் எந்த பகுதியில் அதிகமாக நடைபெறும்? கண்டத்திட்டு. எதுங்க? கண்டத்திட்டு. மீன்களுக்கு உணவாக பயன்படுவது பிளாங்டன். என்னங்க? பிளாங்டன் அப்படிங்கிறது ஞாபகத்து. அந்த மீன் வளர்ப்பை பத்தி படிக்கக்கூடியதுக்கு பிசிகல்ச்சர். பேசுங்க. பிசிகல்ச்சர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பஞ்சாபோட ஆளுநர் யார்? ஒரு பிரச்சனைக்கு உண்டானார். பன்வாரிலால் புரோஹித். பேசுங்க. பன்வாரிலால் யார்? நியூ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. புதிய தலைமை தகவல் ஆணையர் ஹீராலால் சமாரியா. ஹீராலால் சமாரியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். CIC சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். அப்ப சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுடைய புதிய ஆணையர் யாரு? ஹீராலால் சமாரியா. பேசுங்க. ஹீராலால் சமாரியா. சோ எந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுச்சு CIC? 2005. என்ன ஆக்ட்? RT ஆக்ட். நல்லா பேசுங்க. RT ஆக்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எங்க நான் கேட்கிறேன், பேர் சொல்றேன், எந்த மாநிலத்தில் முதலமைச்சர்கள் சொல்லுங்க. சரியா? பஜன்லால் சர்மா ராஜஸ்தான். பஜன்லால் சர்மா ராஜஸ்தான். மோகன் யாதவ் மத்திய பிரதேஷ். மோகன் யாதவ் மத்திய பிரதேஷ். ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா. ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா. விஷ்ணு தியோப் சாய் சத்தீஸ்கர்.
இந்த 4 மாநிலங்களில் தேர்தல் நடந்து முடிச்சு 2023 சட்டமன்ற தேர்தல்கள். அதில் குறிப்பாக பஜன்லால் சர்மா ராஜஸ்தான், மோகன் யாதவ் மத்திய பிரதேஷ், ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா, விஷ்ணு தியோப் சாய் சத்தீஸ்கர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உலகின் முதல் நடமாடு மருத்துவமனை, உலகின் முதல் நடமாடு மருத்துவமனை, த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல். அதுக்கு பேர் என்ன வச்சா தெரியுமா? ஆரோக்கிய மைத்ரி 8 கியூப். பேசுங்க. ஆரோக்கிய மைத்ரி 8 கியூப். ஆரோக்கிய மைத்ரி 8 கியூப் அப்படிங்கிற முதல் மருத்துவமனை, நடமாடு மருத்துவமனை எங்கு அப்படின்னு சொன்னா ஹரியானா. ஹரியானால குருகிராம். ஹரியானால குருகிராம். ஹரியானோட கேபிட்டல் சிட்டி எது? சண்டிகர். பஞ்சாபுக்கும் சண்டிகர். சண்டிகர் என்ன என்ன நகரம் என்று அழைக்கப்படுது? பிளான்ட் சிட்டி. திட்டமிட்ட நகரம் என்று அழைக்கப்படுவது எது? ரொம்ப சண்டிகர் அப்படிங்கிறது. கர்பா டான்ஸ் எந்த மாநிலத்தில்? குஜராத்தில். சொல்லுங்க. இது வந்து இப்ப யுனெஸ்கோவோட பாரம்பரிய பட்டியலில் சேர்த்திருக்காங்க. 15வது கலாச்சாரமாக கர்பா டான்ஸ் 15வது கலாச்சாரமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது குஜராத்தில். ஆர்டிகல் 370 யாரோட தொடர்புடையது? ஜம்மு காஷ்மீர். நல்லா பேசுங்க. ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது எப்ப கேன்சல் ஆச்சு? 2013 எந்த டேட்ல? ஆகஸ்ட் 5ல. ஆகஸ்ட் 5 2019 அப்படிங்கிறது. சரி, யார் யாருக்கு இடையில இது கையெழுத்தாச்சு? ஹரிசிங். ஹரிசிங் அண்டு நம்முடைய பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு. இப்ப அதை நாங்க கண்டிப்பா அதை கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யாரு வந்து பண்ணிருக்கா? ராகுல் காந்தி அண்டு தேசிய மாநாட்டு கட்சி யாரு? பரூக் அப்துல்லா. என்னங்க? பரூக் அப்துல்லா. எங்க கூட்டணி? காஷ்மீர்ல கூட்டணி. காஷ்மீர்ல மொத்தம் எத்தனை தொகுதிகள்? 90 தொகுதிகள். எத்தனை கட்டமா தேர்தல்? 3 கட்டமா தேர்தல். முதல் கட்ட தேர்தல் 18 செப்டம்பர் 18 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது உச்ச நீதிமன்றம். சார் வாய்ஸ் கேக்குதுங்களா எல்லாத்துக்கும்? இல்ல வாய்ஸ் கேட்கல. சாரோட வாய்ஸ் கொஞ்சம் லாக் ஆகுது. ஆக்சுவலா உள்ள போயிட்டு வருதாப்பா? ஒரே ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம் நான் செக் பண்றேன். சார் வாய்ஸ் கேட்கல. ஒரே ஒரு செகண்ட் நான் அப்படியே செக் பண்ணிக்கிறேன். என்னோட ஆடியோ செக் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாருமே மியூட்ல இருங்க. இப்பவும் அப்படிதான் இருக்கா? ஆமா சார், அப்படிதான் சார் இருக்கு. கிளியரா கேட்கல சார். கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுற மாதிரி. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ ஆடியோ இருக்கான்னு பார்த்து செக் பண்ணு. இப்போ ஓகே சார். இப்போ ஓகேவா? இல்லை எல்லாருக்கும் ஓகேவாமா? எல்லாருக்கும் ஓகேவா? கிளியரா இருக்கா? ஓகேவா? இப்போ ஓகே சார். சரி அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பேசிகிட்டு இருக்கோன்னு பாருங்கள். ஸோ இதோட ஆடியோ ஃபைல் நான் அனுப்பிச்சு தரேன். ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அனுப்பிச்சு தரேன். இதோட உங்களுக்கு பிடிஎஃப் ஆல்ரெடி அனுப்பிச்சு கொடுத்தாச்சு. சில சேஞ்சஸோட நான் மறுபடியும் கூட அந்த ஃபைலை உங்களுக்கு அனுப்பிச்சு தரேன், நியூ ஃபைலு. ஸோ இதற்கான டெஸ்ட் வந்து நாளைக்கு இருக்கும். டுமாரோ வில் பி கண்டக்டட். ஸோ இது வந்து ஃபுல் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ். இதை மட்டும் படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக இந்த குரூப் 2ல. ஸோ நீங்கள் நிச்சயமாக வந்து மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சுன்னா இதை தூக்கிடலாம். மற்றபடி நமக்கு வந்து இந்த மாதத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ 370 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 2023 தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறது வந்து நியமனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருங்க இப்போ தலைமை தேர்தல் ஆணையர்? ராஜீவ்குமார் தான். சொல்லுங்க, ராஜீவ்குமார். தலைமை தேர்தல் ஆணையர்கள் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரே ஒரு ஆளு. தலைமை தேர்தல் ஆணையர்னா ஒருத்தர் தான் இருப்பாரு. ஆணையர்கள்னா தான் மொத்தம் 3. தலைமை அப்படிங்கிறது 1, ஆணையர்கள்ன்றது 2. அந்த ஆணையர்கள் 2 யார்? ஞானேஷ்குமார் இருக்கிறாரு, சுக்பீதர் சிங் சாஹூ இருக்கிறாரு. ஞானேஸ்வர் இருக்கிறாரு, சுக்பீதர் சிங் சாஹூ இருக்கிறாரு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ முக்கியமானது அப்படிங்கிறது. இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் AI சிட்டி, இந்தியாவின் முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நகரம் எந்த மாநிலம் முடிவெடுத்திருக்கிறது? உத்தரப்பிரதேசத்துல லக்னோங்க. உத்தரப்பிரதேசத்துல லக்னோ. AI சிட்டி, AI தொழில்நுட்பம். இந்த விஜயகாந்த் படம் நடிக்கிறாரு, சரியா? பவதாரணி பாடுறாங்க. எந்த தொழில்நுட்பத்துல தான்? AI தொழில்நுட்பம், சரியா? AI தொழில்நுட்பம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லிச்சி சாகுபடி அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல அதிகபட்சமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க? லிச்சி, பீகார். லிச்சி சாகுபடினாவே எந்த ஊர் தான்? பீகார். லிச்சி சாகுபடின்னு சொன்னாவே பீகார்ல தான் அதிகம். லிச்சி சாகுபடி அப்படின்னு சொன்னாவே பீகார் அப்படிங்கிறது அதிகம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. லிச்சி சாகுபடி, லிச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது? இது என்ன பழம்? இது வந்து ஜூஸ் பிளிக்கிற பழம், லிச்சி ஃப்ரூட். லிச்சி ஃப்ரூட் நிறைய பேர் இறந்து போனாங்கலாம் ஒரு முறை வந்துச்சு இல்லையா, ப்ராப்ளம் ஆச்சு. லிச்சி ஃப்ரூட் அப்படிங்கிறது ஜூசி ஃப்ரூட்.
ஆக்சுவலா 19 மாநிலங்கள் பேசுங்க. 19 மாநிலங்கள். எங்க அதிகம்? பீகார். அங்க மட்டும் 32,000 ஹெக்டேர். பீகாரோட கேபிட்டல் இது பாட்னா. பாட்னாவோட பழைய பேர் என்ன? பாடலிபுத்திரம் யாருடைய தலைநகர்? சரியா, குப்தர்களுடைய முதல் தலைநகர். இரண்டாவது தலைநகர் இது உஜ்ஜயினி. என்னங்க? உஜ்ஜயினி. சோ அப்ப பாடலிபுத்திரம் யாருடைய முதல் தலைநகர்? குப்தர்களுடைய தலைநகரம் இது பாடலிபுத்திரம். இரண்டாவது தலைநகரம் உஜ்ஜயினி. உஜ்ஜயினிக்கு மாத்தினவர் இரண்டாம் சந்திரகுப்தர். எவர் அழைக்கப்படுறாரு? விக்ரமாதித்யானா என்ன பொருள்? சக்திமிக்க சூரியன். வம்சத்தை தொடர்ச்சி யாரு? ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தரோட பையன் கடோத்சகன். கடோத்சகனோட பையன் முதலாம் சந்திரகுப்தருடைய பையன் சமுத்திரகுப்தருடைய மூத்த பையன் ராமகுப்தர். இளைய பையன் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரோட பையன் குமாரகுப்தர். குமாரகுப்தர் எதை தோற்றுவிச்சாரு? நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சார். நாலந்தா பல்கலை எங்க இருக்கு? பீகார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. பீகார் அப்படிங்கிறது. மறுபடியும் நாலந்தா பல்கலைக்கழகம் செயல்பட்ட ஆண்டு 2024 அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டாங்க. ஸோ இதில் முக்கியமாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா அப்படிங்கிறத கொண்டு வந்த இந்திய மாநிலம் இது குஜராத். பேசுங்க. ஃபர்ஸ்ட் சப்மரைன் டூரிசம். இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் சப்மரைன் டூரிசம் அப்படிங்கிறது எந்த ஊர்ல? குஜராத். குஜராத்தோட கேபிட்டல் சிட்டி எது? காந்திநகர். காந்திநகரோட முதலமைச்சர் பூபேந்திர படேல். எந்த கட்சி? பிஜேபி. மிக உயரமான சிலை யாருக்கு எங்க இருக்கு? சர்தார் வல்லபாய் படேலுக்கு எங்க இருக்கு? அகமதாபாத். அகமதாபாத்ல இருக்கு. சர்தார் வல்லபாய் படேல் எவர் அழைக்கப்படுறார்? இந்தியாவின் இரும்பு மனிதர். இந்தியாவின் இரும்பு மனிதர். இவர் தனிநபர் சத்தியாகிரகத்தில் எத்தனாவது நபர்? 3வது நபர். எந்த வருஷம்? 43 42 சர்தார் வல்லபாய் படேல் எந்த குழுவுடைய தலைவராக இருந்தார்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டீரிங் கமிட்டி. ஸ்டீரிங் கமிட்டியோட மெம்பரா இருந்தார். ஸ்டீரிங் கமிட்டியோட மெம்பரா தான் இருந்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. அப்ப இந்தியாவினுடைய முதல் ஹோம் மினிஸ்டர் யாரு? சர்தார் வல்லபாய் படேல். சர்தார் வல்லபாய் படேல். அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுல குறிப்பாக மாநிலங்கள் உருவாக்குறதுல எஸ்விபி கமிட்டின்னு சொன்னோம்ல. What are the expansion of SVP? Sardar Vallabhai Patel. JVP. JVP na Jawaharlal Nehru. கொஞ்சம் சொல்லுமா சஞ்சனா. Sir, Jawaharlal Nehru Committee, sir. Sorry, sir. JVP க்கு Jawaharlal Nehru, sir. P. Pattacharya Committee. Pattacharya, sir. B வந்து Vallabhai Patel, sir. Sardar Vallabhai Patel, sir. J அப்படின்னு சொன்னா ஜவஹர்லால் நேரு. V அப்படின்னு கேட்டா வல்லபாய் பட்டேல். P னா பட்டாபி சீதாராமையா. பட்டாபி சீதாராமையா நேதாஜி அவங்களுக்குள்ள எப்ப பிரச்சனை வந்ததுன்னு சொன்னோம்? 1939. எந்த ஸ்டேஷன்ல? திரிபுரா ஸ்டேஷன். திரிபுரா ஸ்டேஷன். ஹரிபுரா ஸ்டேஷன் 1938 இருப்பார். நேதாஜி இருப்பார். 1939 தான் என்ன பண்ணுவாங்க? சரி, அந்த திட்டங்கள்லாம் ரொம்ப முக்கியமான திட்டம் அப்படிங்கிறது. சரி, சமீபத்தில் 60வது ஆண்டு விழா அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் செலிப்ரேட் பண்ணுச்சு. எந்த ஆர்கனைசேஷன்? இது வந்து 1964 அப்படிங்கிறதுல செயல்பட்டது. இப்ப 2024 60வது ஆண்டு விழா நடத்துனதுல இருந்து கேக்குறேன். சிபிஐ அது 63 இல்லையா? சிபிசி 1964. ஆனா முக்கியமா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. எதுங்க? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 1964 ஏற்படுத்தப்பட்டுச்சு. சரி, 1964 ரெண்டு முக்கியமான வங்கிகள். தம்பி சொல்லுங்க. கௌதம் மதுரை 2 முக்கியமான வங்கிகள் 1964. கூட்டத்தோட பேசும்போது கத்திடுறீங்க எல்லாருமே. பட் இண்டிவிஜுவலை கேட்டால் முடிச்சிடுறீங்க. இண்டிவிஜுவலை தானே எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க. வைதகி ஞாபகம் இருக்கா? வைதகிக்கு ஞாபகம் இல்லையா? மேம் நித்யா மேம் ஞாபகம் இருக்கா? நித்யா மேம் நம்ம படிச்சிருக்கோம் 1964. நித்யா மேம், மது மேம். Industrial Development Bank of Exactly correct. IDBI, UTA exactly correct. அவங்க ரெண்டு பேரும் கிளாப் பண்ணுங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. 1964 ரெண்டு வங்கிகள். ஒன்னு IDBI இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னொன்னு UTA யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. இது ரெண்டுமே 1964 அப்படிங்கிற இறந்த பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு. அப்ப பொறுப்பேற்றுக் கொண்ட பிரதமர் யாரு? லால் பகதூர் சாஸ்திரி. 1964 யார் அழிந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். தனுஷ்கோடி. என்னங்க? தனுஷ்கோடி எந்த மாவட்டத்தில் வருது? ராமேஸ்வரம் ஒரு மாவட்டம் எப்போ உருவாச்சு? ராமநாதபுரம் மாவட்டம் தான் இருக்கு. ராமேஸ்வரம் மாவட்டம் கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இப்ப சொல்லுங்க, FCA உருவானது 1964. நல்லா பேசுங்க. 1964. எத்தனையாவது ஆண்டு விழா?
60வது ஆண்டு விழா அப்படிங்கிறது சரியா. நகராபாணி ராமர் கோவில் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இந்த ராமர் கோவில் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த மாநிலத்துல எந்த தாலுக்குல கட்டப்படும், எந்த மாவட்டத்தில் கட்டப்பட்டுச்சு? உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியில. பேசுங்க. உத்தரப்பிரதேசத்துல